ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். தாமிரபரணி சாங்க்கு நிஜமாக ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு சீரியல் டைட்டில் சாங்குக்காக கம்போஸ் பண்ண வேற வேர்ஷன் ஒரு சாங் இது. தாமிரபரணியில் நீந்தி வந்த பூவலையே. சரவணன் மீனாட்சி அந்த பிஜிஎம் நிறைய பேரோட ரிங்டோனாவே இருந்தது. பக்கத்தில் ஒருத்தர் இந்த சாதாரண ஒரு நோக்கியோ ஃபோன் திடீர்னு 7 பாடுதாங்க. சடனாக அது பாடினோடனே எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படி இது அவர் ஃபோனில் பாடுது? ஃபிலிம் சாங்னா ரிங்டோனா வரும். ஆமா, இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா பண்ணதான் எனக்கு ஞாபகம். டைட்டில் வந்தது எனக்கு தெரியாது. ரொம்ப மெலோடியாவே போயிட்டு இருக்கோம். அந்த 6 மாசமா சாங்கி அப்படியே கொஞ்சம் போட்டீங்கன்னா இது ரொம்ப சாதாரணமா பேசுற ரோட்டுல பார்க்கல, பஸ்ல பார்க்கல. இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் சாங்கா இருக்கும். ராமுத்துக்குமார் சார் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நிஜமா அது ஈடு இணை இல்லவே இல்லை. 6 மாசமா நல்லா இருக்கு. யார் எழுதுனா அப்படின்னு மாதிரி டைரக்டர் நான் தான் எழுதினேன். நல்லா எழுதிருக்கீங்களே அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, நீங்க எழுதுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, இது எதுக்கு நான் எழுதணும், நீங்க அப்படியே விட்டுருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. தம்மு காட்டலாம். அது நம்ம டிஆர் சார் வந்து ஸ்டுடியோவே வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் சார், நம்ம மியூசிக்கோட சேர்ந்து அந்த சாங்ஸ்க்கான ஸ்டோரிலாம் கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் ஒரு சாங் பற்றி சொல்கிறேன், சாங் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி அண்ட் அதை கொஞ்சம் எங்களுக்காக வாசித்து காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சார், நெடுஞ்சாலை தாமிரபரணி சாங். ஆஹா, ஸோ இந்த பாட்டோட இந்த பிஜிஎம்லாம் கேட்கும்போது அந்த படத்தில் வந்து ஆரி சார் ரொம்ப கரடு முரடாக இருப்பார், காட்டு மராண்டித்தனமாக இருப்பார். பட் ஆனால் அவரையே சாஃப்டாக்கின இடம் வந்து இந்த மியூசிக்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னால் என்ன கதை சார் இருக்கு? தாமிரபரணி சாங்க்கு நிஜமாக ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குது. தாமிரபரணி சாங் வந்து ஆக்சுவலாக அதுக்காக கம்போஸ் பண்ணப்பட்ட பாட்டே கிடையாது. நான் ஆக்சுவலாக ஒரு சீரியல் டைட்டில் சாங்குக்காக கம்போஸ் பண்ண வேற வேர்ஷன் ஒரு சாங் இது. அந்த தாமிரபரணின்ற ஃப்ரேஸ் வந்து செகண்டாக வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ரேஸ் தான் நீங்கள் பாட்டு கேட்கும்போதே தெரியும், அது வந்து ஸ்டார்டிங் மாதிரியே இருக்காது, பாதியில் ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த சாங்கில். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணியிருந்தேன். நான் யூஸ்வலாக கிருஷ்ணா சார் வந்து அப்பப்போ மீட் பண்ணும்போது நான் ஏதாவது புதுசாக கம்போஸ் பண்ணியிருந்தேன்னா அவருக்கு வந்து ப்ளே பண்ணி காமிப்பேன். அப்போ அந்த பீரியடில் வந்து நான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு டைட்டில் சாங் பண்ணியிருக்கேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி பண்ணேன்னா, அது வந்து கிளாசிக்கலில் கொஞ்சம் கர்நாட்டிக்கும் கொஞ்சம் வெஸ்டர்னும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாங் அது. ஸோ அதை பண்ணிவிட்டு அவருக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். ப்ளே பண்ணி காமிச்ச உடனே இல்லை அவரில் நல்லா இருக்குது, இது சீரியலுக்கா பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சீரியலுக்கு பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து சொன்னார், அந்த ரெண்டாவதாக வர ஃப்ரேஸ் இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பாருங்களேன் அப்படின்னாரு.
சார் என்ன பண்ண வெறும் டியூன் தான், லிரிக்லாம் அதுவும் இல்லை. அப்போ வெறும் டியூன். அப்போ அந்த செகண்டாக வர அந்த ஃப்ரேஸை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த பீட்டு போட்டு எல்லாம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரேஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த இது ஒரு ஃப்ரேஸ் ஒன்று கம்போஸ் பண்ணுங்கன்னு சும்மா ஏதோ ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தேன். கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் பீட்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த பீட் எல்லாத்தையும் மியூட் பண்ணுங்கன்னாரு. எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா வெறும் வாய்ஸாக இருந்தது. கொஞ்சம் ஃபோக் ஸ்டைலில் பாடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி நான் அந்த டியூனை வந்து ஃபோக் ஸ்டைலில் பாடிட்டு இப்போ பேக்கிங் வந்து கொஞ்சம் ஃபோக்கில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் உட்காந்து பண்ண ஒன்றும் இல்லை, அப்படியே கேட்டுட்டு இந்த டியூன் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது எனக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் கழிச்சு கார்த்திக் நேதா நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ கார்த்திக் நேதா வந்தார். கார்த்திக் நேதா வந்து அதுக்கு லிரிக் எழுத சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த சாங்கை சீரியல் சாங்கை அவரோட சாங்காக மாற்றிட்டார் கிருஷ்ண சார். ஸோ நெடுஞ்சாலைக்கு உண்டான அந்த ஸ்டோரி லைன் சொல்லி அதுக்கு எழுத சொன்னார். அப்புறம் தான் அவர் தாமிரபரணி எழுதினார். இப்படி தான் இந்த பாட்டு வந்து ஒரு சீரியல் சாங்காக இருந்தது வந்து அப்படியே வந்து ஒரு ஃபிலிம் சாங்காக வந்து ஈஸியாக அழகாக கன்வெர்ட் பண்ணார். அதுவும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேஸே எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவர் சொல்லும்போது. ஸோ அது டைரக்டர் கிருஷ்ணானால தான் அந்த மேஜிக் நடந்தது. எங்களுக்காக ஒரு 2 வரி அதை பாடுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தாமரபரணியில் நீந்தி வந்த ஆலா பூவலையே, 1000 கணவனி வதச்சு புட்டு கை வீசி போறவளே, கரட்டு காட்டுக்குள்ள மோளச்ச நெல்ல போல மொரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மோளச்சனா தரனா தரனா. சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த சீரியல் அந்த இது சொன்னதுனால நான் கேட்குறேன், சரவணன் மீனாட்சி. ஆமாம், அந்த பிஜிஎம் நிறைய பேரோட காலர் ரிங்டோனாகவே இருந்தது. ஆமாம், ரொம்ப நாளைக்கு அதே நிறைய பேர் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிஜிஎம் எங்களுக்காக வாசிச்சுட்டு ஸோ அது எப்படி உருவாச்சுன்னு சொன்னால் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சார் இதில் எப்படி சார் அந்த ஏழைங்கிறத கொண்டு வந்தீங்க? ஏன்னா பிஜிஎம் மட்டுமே போட்டிருக்கலாம், அதில் ஒரு ஏழை கொண்டு வரலாம் அப்படின்னு எப்படி? அது வந்து ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸில் நான் அது விஷுவல் பார்த்து நான் பண்ணது. அந்த லவ் பண்ணும் சீக்வன்ஸு. அந்த பொண்ணு ஓரமாக நின்று எட்டி பார்ப்பாங்க, அந்த ஹீரோ அப்படியே வந்து பார்ப்பாரு. ஸோ அதனால் அவங்களோட கான்வர்சேஷன் மாதிரி நான் அது ஆக்சுவலாக அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து நான் வச்சேன். அவள் பார்க்கும்போது ஏழை லோன்ட்டு அப்படி மாறும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணேன் ஆக்சுவலாக. இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு கதை இருக்கா சார்? இது வந்து ஆக்சுவலாக நான் சரவணன் மீனாட்சின்ற ஒரு சீரியல் இருக்கிறதே எனக்கு தெரியாது. நான் பண்ணது வந்து மதுரைன்னு ஒரு சீரியலுக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது விஜய் டிவியில் வந்து சீரியல் இல்லாத டைமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீரியல் கான்செப்டில் அவங்க பண்ணுறாங்க. அப்போ வந்து சுஹாசினி மேம் வந்து 8:30 மணிக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். 8 o'clock கரெக்டாக 8:30க்கு அது ஸ்டார்ட் ஆகும். 1/2 hour ஸ்லாட் ஆகணுமோ. அப்போ வந்து ஒரு 4 சீரியல் 5 சீரியல் கரெக்டாக ஞாபகம் இல்லை, 5 சீரியலில் வந்து 3 எபிசோடு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 எபிசோடை பார்த்துட்டு அதில் அந்த 5லயோ 4லயோ வந்து எது பெஸ்ட்டுன்ட்டு செலக்ட் பண்ணி அதை வந்து மெகா சீரியலாக போடுறது. ஓகே. ஸோ அந்த 4-5 சீரியலில் மதுரை தான் வந்து வின் பண்ணி, அதுக்கப்புறம் அதுதான் மதுரைன்னு தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் சரவணன் மீனாட்சியாக மாறுச்சு. அதுலேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து அவங்க டைட்டிலாக யூஸ் பண்ணதுனால இந்த டைட்டில் மியூசிக் வந்து இந்த மியூசிக் வந்து இன்னும் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த ரிங்டோன் வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா சார்? யாராவது ஒரு ஃபோனில் வந்து
ஐயோ, அது நிறைய சாங் வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து ஆமா, இந்த மாதிரி எனக்கு நடந்ததா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி டைட்டில் இந்த மியூசிக் வருதுன்றது எனக்கு ரொம்ப நாள் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை, நான் பார்க்கல, ஓகே. எதுவுமே தெரியாது எனக்கு. அது அது ரொம்ப ஃபேமஸாக ஹிட்டாக இருக்கு போல இருக்கு. நான் ஒரு நாளைக்கு சும்மா ஜஸ்ட் ரோட்ல அப்படியே வாக் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தேன். போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் இந்த சாதாரண ஒரு நோக்கியோ ஃபோனு, அப்போது அந்த ஃபோனில் வந்து திடீர்னு நான் அப்படி நின்றுட்டு இருக்காங்க ஏதோ ரோட்டில், அவர் இப்படி நடந்து போயிட்டு அவரும் அந்த இடத்துல எங்கேயோ நிற்கிறாரு. திடீர்னு 771 பாடுதாங்க. யாரா நம்ம பாட்டு போடுறது? நான் இங்கே நிற்கிறேன், சடனாக அது பாடினோடனே எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படி இது அவர் ஃபோனில் பாடுது, எப்படி வந்தது வெளியில அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிலிம் சாங்னா ரிங்டோனா வரும், ஆமா. இது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா பண்ணதுதான் எனக்கு ஞாபகம். ஓகே. எனக்கு டைட்டிலாக வந்தது எனக்கு தெரியாது, அதனால இது எப்படி வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அதெல்லாம் கேட்டால் இந்த மாதிரி சரவணன் மீனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் இதுதான் டைட்டில் சாங்கு. அது வந்து பயங்கர ஹிட்டு. எல்லா லவர்ஸும் இந்த காலர் டியூனாக வச்சு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தோடனே பயங்கர அது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கே இப்போ ஆச்சரியமா இருக்கு, நீங்க தான் அந்த கம்போஸ் பண்ணது. பட் ஆனால் உங்களுக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஆமாம், எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும் அது. ஓகே ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு அடுத்த சாங் நான் கேட்டலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் எங்கேயும் எப்போதும். அதில் எல்லா சாங்குமே ஹிட்டு. சொட்ட சொட்ட, அப்புறம் 6 மாசமா, அப்புறம் உன் பேரே தெரியாது, இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே அதில் ஹிட்டு. ஸோ இதில் வந்து ஃபேவரட்டான இதை பிஜிஎம்மோ இல்லை உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச சாங்கோ அது எங்களுக்காக ப்ளே பண்ண நல்லாயிருக்கும். அது எனக்கு பிடிச்சதுன்ட்டு சொட்ட சொட்ட சாங்கே பண்ணலாமா சார்? சார் ரொம்ப 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 மெலோடியாவே போயிட்டு இருக்கோம். அந்த 6 மாசமா சாங்கி அப்படியே கொஞ்சம் போட்டீங்கன்னா. ஆக்சுவலா அதுவும் மெலடி தான். ஓ அப்படியா? ஏன்னா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதனால அது பீட்டோட வரும். இந்த எங்கேயும் எப்போதும் நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் டெபியூவாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும்போதாக இருக்கட்டும், அதை எல்லோரும் ரிசீவ் பண்ணிட்டா இருக்கட்டும், அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எல்லா பாட்டையுமே வந்து கொண்டாடுறாங்களே அப்படிங்கும்போது. நான் இன்னும் ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீமாக எல்லாம் கொண்டாடுறாங்கிற அந்த அவ்வளோவா நான் போல. நான் ஆக்சுவலா சாங் பிடிக்குது அவ்வளோதான். அது ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அவ்வளோதான். அது என் கையில் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி அது டைரக்டர்ஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி அதில் அவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அமைஞ்சு அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குறது டோட்டலாக ஒரு டைரக்டர் நம்மளாம் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு இதுதான். ஸோ அதனால் இந்த பெஸ்ட் பார்ட்டும் அந்த பெஸ்ட் பார்ட்டும் சேர்ந்து ஒரு ரொம்ப கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது அந்த ஃபர்ஸ்ட் மூவியில். ஸோ நான் அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணோம். நான் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு நானா பண்ணேன்ற அந்த தாட் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஃபுல் எஃபர்ட் போடுறோம், அதுக்கான வேலைகளை பார்க்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முக்கியமாக சரவணன் சார் வந்து எப்படி உங்கள்கிட்ட அந்த வேலை வாங்குவார் அந்த மியூசிக்? இல்லை, அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போ எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே அந்த படைப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து பெஸ்ட்டாக பண்ணோன்ற அந்த ஒரு தாட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவர் எது சொன்னாலும் நானும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பேன். சப்போஸ் அவர் எதாவது சொல்லும்போது இல்லை இதுதான் சார் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி போகலாம் அப்படின்னாலும் அவரும் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ மியூச்சுவலாக நம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணும்போது அது சம்டைம்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். முக்கியமாக அந்த பாட்டோடைய அந்த லிரிக்ஸு ரொம்ப எல்லாருமே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை, 6 மாதமாக ஃபாலோ பண்ணப்பா அப்படிங்கிறத 6 மாதமாக போடுறது, அப்புறம் உன் பேரே எனக்கு தெரியாது, உன்னை எப்படி கூப்பிட்றேன்னு தெரியாது, அப்படி நார்மலான வேர்ட்ஸை வந்து ஒரு அது கம்போஸ் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது? நார்மலான வேர்ட்ஸை வச்சு இல்லை, ஆக்சுவலாக 6 மாதமாக வந்து இல்லை,
எனக்கு தெரிஞ்சு எளிமையான பாடல்கள் எவ்வளோ வந்திருக்கு. இது ரொம்ப சாதாரணமா பேசுற ரோட்டுல பார்க்கல, பஸ்ல பார்க்கல, இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் சாங்கா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த 2000லேருந்து அந்த டிகேட்ல கூட அந்த மாதிரி எனக்கு எளிமை கூட கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கவித்துவமாக தான் இருக்கும் அந்த எளிமை கூட நம்ம பாடல்கள்ல. ஆனா டோட்டலாவே இந்த பேசுற தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல்ல தான் இருந்ததா எனக்கு ஒரு எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அது இவ்வளோ சிம்பிளா இருக்கு, பட் ஜட்ஜ் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி கேட்குறோமா, ஜட்ஜ் பண்ண தெரியல. அவர் எழுதிட்டாரு, அந்த பீட்டெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணேன் அந்த பாட்டு. எல்லாம் அவருக்கும் பிடிச்சது, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார், எல்லா பாட்டும் ஆக்சுவலாக நான் முத்துக்குமார் தான் இந்த படத்தில் எழுதியிருக்காருல்ல. ஸோ அதனால எல்லா ஒரு பாட்டுக்காக போயிட்டு வருவோம். அவரோட ஆஃபீஸ்க்கு போவோம், அங்கேயே அவர் வந்து உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு பாட்டையும் முடிச்சிருவார். இந்த பாட்டுக்கும் அதே மாதிரி தான் அவர்கிட்ட கொண்டு போயில இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிச்சோம். ப்ளே பண்ணி காமிச்ச உடனே பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, மாசமா 6 மாசமா நல்லா இருக்கு, யார் எழுதுனா அப்படின்னு. இது மாதிரி டைரக்டர் நான் தான் எழுதினேன். நல்லா எழுதியிருக்கீங்களே அப்படின்னு. இல்லை அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் திருப்பியும் ஒரு வாட்டி ஃபுல்லாக சாங் கேட்டார், சரணம்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது எதுக்கு நான் எழுதணும், நீங்கள் அப்படியே விட்டுருங்க, உங்கள் பேரே போடுங்க, சூப்பராக இருக்கு, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. அப்படிதான் அந்த பாட்டு ஆக்சுவலாக ஓகே ஆச்சு. நமக்கு தெரியாது இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு தெரியல. ஒரு கவிஞர் சொல்லும் போது இந்த எளிமை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க அப்படியே வைங்க. அதுவும் நாமுத்துக்குமார் சார் மாதிரி ஒரு ஆட்கள். ஆமா, அவர் சொல்லும்போது சரி ஒரு தைரியம் வந்து அதுக்கப்புறம் தான் அதை நாங்க வச்சோம். சார் வந்து அவர் கான்ஃபிடென்ட்டா இல்லை ஆக்சுவலா, அவர் சொன்ன இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட்டா அதுக்கப்புறம் அந்த சாங் அப்படியே. நாமுத்துக்குமார் சார் எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார் நீங்க? ஆமாமா, நிஜமா அது ஈடு இணை இல்லவே இல்லை. அது அப்படி கொட்டும் வரிகள், நம்ம நினைக்கிறது இல்லை, நினைக்காததெல்லாம் கொட்டும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த கவித்துவம், அந்த எளிமை, அவ்வளோ ஒரு அழகியல் இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஓமை வந்து கொடுப்பாரு பாருங்க, அப்படி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கண்டென்ட், ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு கான்செப்டை பிடிச்சி அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் போகும். நீங்கள் ஒரு சாங்லேயும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ எளிமை இருக்கும். அதான் ஒரு அடுத்த வெர்ஷன், கண்ணதாசனோட அடுத்த வெர்ஷன் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே இருக்கு. ஆமாம், ஓகே சார். இந்த நார்மல் வேர்டில் யூஸ் பண்ணுற அந்த பாடல்கள்னு சொல்லும்போது இன்னொரு பாட்டுமே நான் வருது, இந்த லவ்வில் விழுந்துட்டேன். ஆக்சுவலாக உங்களுடைய பாடல்களே எல்லாமே அந்த எல்லாரோட கனெக்ட் ஆகிற வேர்டிங்ஸ் அந்த ஒரு இதுதான் இருக்குது சார். அதை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது இது ஏதாவது மாற்றிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ராமுத்துக்குமார் சார்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குது சார், ஏதாவது மாற்றுங்க, அப்படி ஏதாவது ஒரு சாங் வந்து மாற்றி வேற ஒரு லிரிக்ஸ் இருந்தது, நாங்கள் வந்து வேற ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னு ஏதாவது பாடல்கள் இருக்கா? இல்லை அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது லவ்வில் வந்து விவேகா எழுந்தது. விவேகா அவர் மாஸ்டர், கமர்ஷியல் கிங், அவர் கமர்ஷியல் கிங். அதாவது நீங்கள் அதில் கூட பாருங்களேன், பாட்டில் ஏதோ ஒரு ஹியூமரும் வைப்பார் அவர். நீங்கள் வெறும் அந்த கமர்ஷியலில் அதில் ஒரு அழகியல் இருக்கும். அதில் அவருக்கு ஆக்சுவலாக இன்னொரு மறுபக்கம் ஒன்று இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பயங்கரமான கவித்துவமாக எழுதக்கூடிய பயங்கர டேலண்ட் இருக்கு. இந்த கூத்து சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் அவர் வந்து ரொம்ப நல்லா மாஸ்டர். அவர் அதில் நிறைய பாடல் அவருக்கு தெரியும். அவரை பிடிச்ச அந்த கூத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்கிட்ட இருந்து நிறையா எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஏதாவது வந்ததுன்னா அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இதில் கூட பாருங்க, பெண்ணையும் ஆணையும் படைக்கும் போது, பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, மூக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தான் போலன்றது. இந்த மாதிரி அங்கங்க அப்படி இப்படி டச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. கம்போஸ் பண்ணும்போதே அந்த சாங், அந்த லிரிக் அதில் விழும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ சொல்லும் போது இன்னும் நிறைய பாடலை பற்றி கேட்கணும்னு தோணுது. பட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சாங் பற்றி கேட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு சாங், அதுவும் கொஞ்சம் குத்து சாங் தான். அந்த டமுக்காட்லாம் டுமுக்காட்லாம். ஸோ அந்த டமுக்காட்லாம் அந்த சாங் டமுக்காட்லாம் அது நம்ம டிஆர் சார் வந்து அதுக்காக தான் நான் அதை கேட்டேன். இங்க அவர் வந்த உடனே இந்த ஸ்டுடியோவே வேற மாதிரி ஆயிடுச்சுங்க.
அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. யாராவது ஏதாவது சோர்ந்து இருந்தா அவர் வந்தா போறோம் அந்த இடத்துக்கு. அப்படி ஒரு எனர்ஜி. நிஜமாவே எப்படி அப்ரிஷியேட் பண்றாரு, எப்படி நம்மளை என்கரேஜ் பண்றாரு. ரொம்ப அதான் புதுசா வர்ற பசங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றதுல நிஜமாவே ஒரு கிரேட். ஏன்னா இந்த பாட்டுலயே ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த பாட்டு எழுதின வந்து லோகன், நம்ம சில்லாட்டா பில்லாட்டா எழுதினாரு. அதுதான் அவரோட முதல் அரசல். ஸோ அந்த பாட்டு தான் அவரோட ஃபர்ஸ்ட். இந்த பாட்டு வந்து பார்த்திபன் சார் வந்து சொன்னார், ஒரு நல்ல பீட் சாங் வேணும், பிரபுதேவா மாஸ்டர் தான் கோரியோ பண்ண போறாரு, சாந்தனு டான்ஸ் ஆட போறாரு, நம்ம டிஆர் சாரை வந்து ட்ரை பண்ணலான்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நான் டிஆர் சார் கண்டிப்பா பாடுவாருன்னு நான் முடிவு பண்ணி நானும் லோகனும் உட்காந்து இதெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதான் அந்த டுமு காட்டலாம் சாலு சவுக்காரு அச்சா பகரு அதெல்லாம் அவர் புகுந்து விளையாடக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா எழுதுவாரு லோகன். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சரணத்துல வந்து ஏதோ ஒரு வேர்டு, எந்த லிரிக்கும் கரெக்டா ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல வந்து இவர் என்ன சொல்றாரு, பார்த்திபன் சார்ல அந்த இடம் மட்டும் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்ட்டு அவர் மைண்ட்ல ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. எங்ககிட்டயும் சொல்லிட்டாரு, லோகன் கிட்டயும் 2-3 வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு அது அப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஒரு ஃபீல். அவ்வளோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு பீட் சாங் தான், ரொம்ப டீப்பா போவேனா, இது மேலோட்டமா இருந்தாலே போதும், சவுண்டிங் தானே அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா அவர் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றத அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டிஆர் சாரும் வந்த உடனே அவருக்கு வந்து டிஆர் சார்கிட்டயும் அதை வந்து சொல்றாரு, இந்த இடத்துல ஏதாவது மாத்திக்கலாம்ல, அவர் சொல்லி ஏதாவது மாத்தலாம் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனா எடுக்கலாம் அப்படின்னு. டிஆர் சார்ல உடனே இல்லை, என்ன பார்த்திபன் அவர் எவ்வளவு சூப்பரா எழுதிருக்காங்க, இதெல்லாம் நம்ம மாத்தவே வேணாம், கேட்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதெல்லாம் மாத்தாதீங்க, இதை அப்படியே விடுங்க, அருமையா எழுதியிருக்காங்க அந்த தம்பி அப்படின்னு சொல்லி நடந்ததோ அங்கேயே நடந்திருக்கு. அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணாரு. இல்லைன்னா வேற பார்த்திபன் சார் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது போகலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. அவரே எவ்வளவு எழுதியிருக்காரு லிரிக்ஸ், என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி இந்த சாங் அப்படியே வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே சார், அதை எங்களுக்காக கொஞ்சம் ஒரு பீஸ் வாசிச்சு காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அது பீட் சாங் ஆச்சே. சூப்பர் சார். அப்போ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் பண்ணோம், எங்களுக்காக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.